ஹலோ. யூஸ்வலாக இந்த லேப்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் சைன் வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சர்வேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா என்றைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறோமோ அந்த அன்னையிலேருந்து ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே சைன் வாங்கிடணும். ஸோ ரெக்கார்டுங்கிறது இந்த அப்சர்வேஷனில் நடக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு விஷயத்தை நெக்ஸ்ட் வீக் லேபுக்கு வரும்போது ரெக்கார்டை சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணல அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. வெளியே அனுப்பி போய் வெளியே நின்று எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியும் போயிடுறான். அவனுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது ரெக்கார்டை, எப்படி அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறதுன்னு தெரியலன்னா வெளியவே சும்மாவே உட்காந்துக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேபுக்கும் உள்ள வரல, இந்த வாரம் செய்யக்கூடிய எக்ஸசைஸும் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் செய்யலை, வெளியவும் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த ப்ராக்டிஸை பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இப்போது டீச்சர்ஸ்க்கு என்ன, இந்த பையன் வந்து ரெக்கார்டை முடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா வெளியே அனுப்பி விடாமல் அந்த லேப்குள்ளேயே உட்காந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டை வெளியே அனுப்பணுங்கிறது இன்டென்ஷனா இல்லை ரெக்கார்டை முடிக்கணுங்கிற இன்டென்ஷனான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படி வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஜென்ஸி கிட்ஸ் 2K கிட்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. என்ன நடக்குது, நேற்று என்ன சொன்னீங்க அப்படின்னு திருப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வாக்கை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, அந்த வாக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டினியூஸ் ரிமைண்டர்ஸ் நீங்கள் தரணும், அதை ஃபாலோ அப் பண்ணணும். அப்போ தான் நடக்கும். ஒருவேளை நீங்கள் கொடுக்குற வாக்கை முடிக்கலன்னு கிளாஸ்லேயோ லேப்லேயோ வெளியே அனுப்புனீங்கன்னா மேபி நீங்கள் படித்த காலகட்டத்தில் ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 பேர் அப்படி இருப்பாங்க. நீங்கள் அந்த 5 பேரை வெளியே அனுப்புனா அவன் ஓகே நம்மளை மட்டும் அனுப்பிட்டாங்க, நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸி 2K கிட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் முடிச்சுட்டே வருவாங்க, மீதி 45 பேர் முடிக்காமல் தான் இருப்பாங்க. அப்படி நீங்கள் வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 45 பேரும் வெளியே தான் நிற்பாங்க. உங்களோட பர்பஸ் ஆஃப் டீச்சிங் அங்கே நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் டீச்சர்ஸ் வந்து உங்களோட டீச்சர்ஸ் எப்படி உங்களை டீல் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ஸி கிட்ஸை டீல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, உங்களுக்கு ட்ரபிளில் வந்து நிற்கும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணி அந்த வாக்கை முடிக்க வைக்கிறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜிஸை யோசிங்க. நிறைய ஏஐ வெப்சைட் ChatGPT, Grok, DeepSeek அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய ஐடியாஸை கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் படித்து ஈஸியாக உங்களை நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற ஜென்ஸி கிட்ஸை ஈஸியாக டீல் பண்ண முடியும். தேங்க்யூ.